இந்த கொள்கை கூட்டணி எந்த மாதிரியான கூட்டணி? இல்ல அவர்களுக்கு நிச்சயமாக கொள்கைன்றலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா திரு வைகோ அவர்கள் திமுக மேல் வைத்த விமர்சனம் இதுவரைக்கும் யாராலும் வைத்திருக்க முடியாது. அவ்வளோ ஒரு நிச்சயமாக கார்த்தி சிதம்பரத்துக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நெருக்கமான இணக்கமான ஒரு அந்த கூட்டம் அவர் மறைவுக்கு வந்த கூட்டத்தை வைத்து இந்த கூட்டம் நமக்கு ஓட்டாக மாறும் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அதை இன்னைக்கு நம்ம உறுதி செய்ய முடியாது. அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஊடகங்களில் அண்ணல் பறந்தால் அங்கு இவர் இருப்பார். அவர் திரு எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் சார். உங்ககிட்ட எடுத்த உடனே ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி சார். அதாவது இங்க கூட்டணிகள் எப்போதுமே 2024 பாராளுமன்ற தேர்தலை நம்ம நெருங்கி கொண்டிருக்கோம். அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி எப்பவுமே ஒரு புது விதமான ஒரு கணக்குகள் இருக்கும். அது நீங்க 1 அப்படின்னு போட்டீங்கன்னா அது 5 ஆகும், இல்லைன்னா 6 ஆகும். அந்த மாதிரி கணக்கு 2, 3 எல்லாம் தாண்டி போயிடும். அந்த மாதிரியான கணக்குல எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்குள்ள இருந்திருக்காங்க, விலகி இருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். பொதுவாகவே இந்த தேர்தல் வரும் நேரத்தில் கட்சி தாவலும் கொஞ்சம் அதிகமாக பார்க்கப்படுது. இப்போ உதாரணத்திற்கு பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் இந்த நொடி மனிஷ் திவாரி வராருன்னு சொல்றாங்க, கமல்நாத் வந்திருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் நம்ம கேட்கிறோம், பாக்குறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறமாக ஒரு கட்சியில இருக்கோம், அந்த கட்சிக்காக உழைக்கிறோம், அந்த கட்சியில ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு அந்த கட்சியில ஒரு வாரிசு அரசியல் உருவாகுது, இல்லைன்னா அந்த கட்சியை நம்ம கொள்கையில இருந்து மாறுறாங்கன்னு சொல்வதற்காகவே அதை விட்டு வெளியில பெரிய கட்சி தொடங்குறோம். ஏன்னா திராவிட கட்சிகள் ஊறி போன இந்த தமிழ்நாட்டுல முதுபெரும் அந்த தலைவர்கள் 2 பேரும் 2 திராவிட கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இல்லாத நேரத்துல அவங்க கூட சமகாலத்துல பழகின ஒரு மனிதர்னு பாத்தீங்கன்னா வைகோ அவர்களை நம்ம சொல்லலாம். அதிமுகவை சார்ந்த வைகோ அவருடைய மகன் நேற்று ஒரு பேட்டி கொடுக்கிறாரு சார். என்னன்னா, நாங்க ஒரு சீட்டு இல்லைன்னா 2 சீட்டு கேட்போம், அப்படியே சீட்டே இல்லைன்னா கூட நாங்க கொள்கைக்காகவே இந்த கூட்டணியில தொடர்வோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொள்கை கூட்டணி எந்த மாதிரியான கூட்டணி? இல்ல அவர்களுக்கு நிச்சயமாக கொள்கைன்றலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா திரு வைகோ அவர்கள் திமுக மேல் வைத்த விமர்சனம் இதுவரைக்கும் யாராலும் வைத்திருக்க முடியாது. அவ்வளோ ஒரு காட்டமான விமர்சனம். தான் மீண்டும் திமுகவுடன் சேர்ந்தால் என் கல்லறை கூட என்னை மன்னிக்காதுன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. துரோகிகள் என்னென்ன வார்த்தை அவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை சொன்னார்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் இப்ப திருப்பி போய் அதே திமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு எங்கள் கொள்கை, அவர்களுடைய கொள்கை எங்கே தங்களுக்கு சுயலாபம் இருக்குமோ அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் மாறவில்லை. அதை நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் கட்சி கொள்கை, சுயமரியாதை அதெல்லாம் வெறும் வார்த்தையால் பேசுவதை தவிர அந்த கொள்கை எல்லாம் அவர்களிடம் இருப்பதாக எங்களால் பார்க்க முடியவில்லை. என்போல் விமர்சகர்கள் பார்க்கறதுக்கு இல்லை. சார், சமீபத்தில் மற்றொரு திமுக கூட்டணி கட்சியான விசிகாவில் லார்டின் மார்டின் அவரை சார்ந்த ஒருவர் ஆதவ அர்ஜுனன் போய் கலந்து கொள்கிறார். சமீபத்தில் லார்டி மார்டின் அவர்களின் வீட்டு ரெய்டு நடந்ததும் குறிப்பிடத்தகுந்தது. இந்த 1-1 கணக்கும் கள்ளக்குறிச்சி சீட் விசிகாவுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த இடத்துல இருந்து ஆதவ் அவர்கள் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் அடிப்படுது. இந்த கணக்கு எல்லாம், இந்த டாட் எல்லாம் எந்த இடத்துல சார் இணையுது? நிச்சயமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யும் வேலைகள் தான். இன்னொன்று, விசிகேக்கு ஒரு பணபலம் கிடைக்கும். அவர்கள் அந்த தலித் என்ற ஒரு விண்டோல வர்றதுனால அவர்கள் எந்த பெரிய கட்சிக்கு போனாலும் அவருக்கு சீட்டு உடனே கிடைக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆகையினால அவர்களுக்கு அந்த திமுக கூட்டணியை சார்ந்த ஒரு இடமாகவும் இருக்கணும். அதே சமயத்துல தங்களுக்கு போட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய எதிர்கால ஒரு சேஃப்டி நெட்வொர்க், ஒரு எம்பியாக சேஃபா இருக்கணும். அவர்கள் செய்த பல முறைகேடுகளை அதை தவிர்ப்பதற்கும் இது ஒரு கட்சி பேனர் தேவைப்படுகிறது. அந்த டாட்ஸா தான் இதை பாக்குறேனே தவிர வேற நிச்சயமாக அவருக்கு ஒரு கட்சி பேனர் தேவைப்படுகிறது. வருங்காலத்தில் ஏன் அந்த விசிக கட்சியை வருங்காலத்தில் நடத்தி செல்லும் அளவிற்கு அவரிடம்
பணம் இருப்பதால் அதை ஒரு லாங் டேர்மாக அவர் வைத்துக் கொண்டு இந்த கட்சியில் சேர்ந்திருப்பார் என்பதுதான் என்னுடைய பார்வை. உண்மையாக விசிகே கட்சிக்கு உழைத்தவர்கள் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் நம்ம நிச்சயமாக இன்னைக்கு சொல்ல முடியாது. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் இது உண்மையானால். சார், அப்போ ஆதவனுடைய கோல் வந்து ஒரு லாங் டேர்ம் கோல், அதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரியாக தான் விசிகால என்ட்ரி கொடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா? லாங் டேர்ம் கோல் அண்ட் விசிகால என்ட்ராறது லாங் டேர்ம் கோலோட தான் விசிகாலே என்ட்ராரு. ஏன்னா அவருடைய பணபலம் எல்லாருக்கும் தெரியும். திருமாவளவன் அவர்களுடைய சக்சஸராக யாரை நியமிக்கலாம் என்பதில் அவர்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இது வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவர் இந்த கட்டத்தில் இந்த கட்சி உள்ளே டைரக்டாக வந்து உடனடியாக அவருக்கு ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி பதவியை கொடுக்கப்பட்டு அவர் உள்ள வரார், அவருக்கு இப்ப சீட்டு கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக வருங்காலத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அல்லது அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை உணர்ந்த பட்சத்தில் தான் அவர் வந்து இன்னொரு திராவிட கட்சிகள் போனா அது ஒன் ஆஃப் த மெம்பரா தான் இருக்க முடியும். ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படும், ஆனால் அதற்கு மேல் எதுவும் இருக்காது. இங்கே வந்து கட்சியே வழிநடத்தக்கூடிய வாய்ப்புக்கு அவருக்கு கிடைப்பதாக பார்த்துதான் அவர் இங்கே போகிறாரு. அந்த லாங் டேர்ம் பிளானோட தான் அவர் வந்திருக்காருன்றதுல மாற்று கருத்து. சார், கட்சியில பெரிய தலைகள் இருக்காங்கன்னு சொல்லணும், தலைவர்கள்னு சொல்ல முடியாது, தலைகள் இருக்காங்க. அதாவது ப. சிதம்பரம் அணியாக இருக்கட்டும், EVKS இளங்கோவன் அணியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜோதிமணி அணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அணி இருக்கும்போது திடீரென செல்வ பெருந்தகை எப்படி காங்கிரசின் தலைவராக மாறி போனார்? ஒரே இரவில் நடந்த அதிசயம். ஆமா, நிச்சயமாக செல்வ பெருந்தகைக்கு அவருக்கு இது வந்து தெரிந்த விஷயம் தான். அவர் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஃபார் டிஎன்சிசி பிரசிடென்ட்டுக்கு தெரிந்த விஷயம்தான். நிச்சயமாக கார்த்தி சிதம்பரத்துக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நெருக்கமான இணக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் எல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் ஆல்ரெடி அவர்கள் டிஎன்சிசி பிரசிடென்டாக இருந்தவர்கள். இது வந்து ஒரு டபுள் கார்ட். தலித் என்ற ஒரு நம்ம மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் தலித் முதலமைச்சர் ஆக்குவதும் தாழ்த்தப்பட்டவர்களை மிகப்பெரிய பொறுப்பில் உட்கார வைப்பதும் பாஜக நிறைய நடப்பதை இங்க வந்து காங்கிரஸ் வந்து இதை பின்பற்ற தொடங்கி இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து சரி அந்த மாதிரி நாங்களும் தான் ஒரு தலித்தை எங்களுடைய மாநில தலைவர்களாக வைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு இந்தியால எல்லா இடத்துக்கும் ஒரு மெசேஜை கொடுப்பதற்காக ஒன்று. ஆனா இதுல வந்து இது இரண்டு முனை கத்தியாக இங்க மாறும். நிச்சயமாக திமுக இது ஒரு நெருக்கடி. நாளை நம்மளை போன்ற பாஜகவை போன்றவர்களோ இல்லை பாஜகவை ஆதரிப்பவர்களோ இல்லை வலதுசாரிகளோ நிச்சயமாக இந்த ஒரு கேள்வியை எடுத்து வைப்போம். திமுகவில் அந்த நாள் எப்பொழுது வரும்? சமூக நீதி பேசிக் கொண்டும் இருக்கும் கட்சி ஒரு தலித்தை நாம் இதை பல வாட்டி கேட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா இப்போ ரீஜனல் கட்சி திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த தலித் அவர்களை இந்த ரெண்டு கட்சிகளும் திராவிட கட்சிகளும் வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலித்தை வைப்பார்களா? இந்த ரெண்டு கட்சியும் ஏன் திமுக மட்டும் இது அதிமுகவும் பொருந்தும் வைப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் வரும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. சரி, திராவிட கட்சிகள்னு நம்ம பேசும்போது சமீபத்தில் சட்டசபையில் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று வந்து மாநில அரசு CAA-வை வந்து ஆதரிக்காது அப்படின்னும், மற்றொரு புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து துணை போகாது அப்படிங்கிறதையும். இதை நீங்க சொல்றத நாங்க வழிமொழியிறோம்னு சொன்னாரு எதிர்கட்சியாக இருக்கும் EPS. இந்த ஒரு ஒற்றுமை எங்க ஏற்பட்டது? நிச்சயமாக இதில் ரெண்டு விஷயம். CAA வந்து பல பொய்களில் பல திரித்து பேசுவது, CAA-யும் பேசுறாங்க. CAA-னால் ஒரு சிறுபான்மையர்களாக யாராக இருந்தாலும் இன்னைக்கு நாட்டுல சிறுபான்மையர் என்றாலே அது முஸ்லிம் என்ற ஒரு நிலைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சிறுபான்மையினர்ல பல ஜாதிகள் பல மதங்கள் உண்டு. அதில் முஸ்லிமும் ஒன்று. கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஜெயினவர்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொராஸ்ட்ரியம் இருந்திருக்காங்க, பார்சிஸ் இருக்காங்க. ஸோ அதனாலேயே மைனாரிட்டி என்றாலே முஸ்லிம் ஆண்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. எவருக்குமே இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் CAA இல்லை. அண்டை நாடுகளில் வாழக்கூடிய இந்துக்களுக்கு அந்த நாட்டில் ஏதேனும் ஒரு அச்சுறுத்தலோ அவர்கள் அங்கிருந்து வெளியே செல்வதற்கான வழிகளை செய்தாலோ துன்புறுத்தினாலோ அவர்களை இந்தியாவில் அவர்கள் வந்து குடியேறலாம் என்ற ஒன்று விஷயமே தவிர வேற CAA-னால வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் சொல்லுது முஸ்லிமையும் சேர்க்க வேண்டும். நம்ம எதுக்கு சேர்க்கணும்? அந்த மதத்தை நாடாக கொண்ட அந்த நாட்டில் இருப்பவர்கள் வெளியில வந்தா நம்ம ஏன் சேர்க்கணும்? இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சமோ 7.5 லட்சம் இஸ்லாமியர்களை ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி வெளியேற்றிருக்காங்க. ஏன் அவர்களும் இஸ்லாமியர்கள் தானே? ஏன் அவர்களும் பாகிஸ்தான்ல இருக்க வேண்டியதானே?
ஒரு இஸ்லாமிய நாடே இன்னொரு இஸ்லாமிய நாட்டிலிருந்து வந்தவர்களை வெளியில அனுப்புறாங்க. அப்ப நம்ம மட்டும் ஏன் அவர்கள் எல்லாம் இங்க எடுத்துக்கொள்ளணும்? நமக்கு அது தேவையும் இல்லையே. சோ சிஏனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஆப்வியஸா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி நிச்சயமாக இதுல பட்ட வெளிச்சமா வெளியில தெரியுதுங்க. ஏன்னா அவர்கள் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் தேவை வேண்டும் வரும் என்று எடப்பாடி அவர்கள் எவ்வளவு முறை சொல்லியிருக்கான்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு அவருடைய அந்த அசம்பிளியில அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த துணைத் தலைவர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை எடுத்து பின்னாடி உட்கார வைத்து துணைத் தலைவர் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பல பல விஷயங்கள் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனாலதான் வந்து இப்ப அப்படியே அதையும் அவர்கள் வழிமொழியிறாங்க. அதனால அதிமுகவுக்கு இது ஒரு திமுகவின் எதிர்ப்பில் வந்த கட்சி. இன்னைக்கு திமுகவிற்கு ஒத்துழைக்கும் என்று சொன்னால் அந்த தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கும் தொண்டர்கள் இன்னும் சில நாட்கள் இல்ல வரும் காலங்களில் அவர்களுடைய கோபத்தை இவர்கள் இங்கு இருக்கக்கூடிய கட்சியை வழிநடத்துவர்கள் எல்லாரும் சந்திக்க நேர்ந்திடும். நீங்க வேணா பாருங்க, நிச்சயமாக அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையான அதிமுக தொண்டர்கள் திமுகவுடன் மறைமுக கூட்டணி இல்ல மறைமுகமான ஒத்துழைப்பையோ செய்தால் என்று சொன்னால் அந்த தலைமையை அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், அதிமுக கூட்டணி வந்து முறிச்சிருச்சு அப்படின்னு அதிமுகவே தான் வாலண்டியரா என்டிஏவில இருந்து வெளியில போனாங்க. மறுபடியும் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்குன்னு அதிமுகவை நோக்கி தான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ஆனா அப்படி இல்ல, எல்லா கூட்டணி கட்சிகளுக்காக சொல்றாங்க. இந்த இடத்துல பாமகவும் தேமுதிகவும் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க பாக்குறீங்க? தேமுதிகவுக்கு வந்து நிச்சயமாக அவர்களுக்கு இன்னைக்கு வந்து இன்ஃபேக்ட் திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய இது முதல் எலெக்ஷன்ங்க. அந்த கூட்டம் அவர் மறைவுக்கு வந்த கூட்டத்தை வைத்து இந்த கூட்டம் நமக்கு ஓட்டாக மாறும் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அதை இன்னைக்கு நம்ம உறுதி செய்ய முடியாது. அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இந்த தமிழ்நாட்டு அரசியல் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அரசியல் அவர்களுக்கு முக்கியமான விஷயம். திமுக பக்கம் சேர்ந்தால் அது விஜயகாந்த் அவர்களுக்கு செய்த நிச்சயமான விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மாக்கு அது நிச்சயமாக உண்மையாக இருக்காது. ஏனால் அவரை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள் என்பதை அந்த தொண்டர்களுக்கு தெரியும். சமீபத்துல திரு RS பாரதி ஏதோ ஒரு செய்தி ஒன்னை வெளியில விட்டதாக பார்த்தேன். அது உண்மையா ஸ்ட்ராங்கா தெரியாதனால என்னால அதை உறுதி செய்ய முடியல. அங்கேயும் ஒரு காட்டமான விஷயமாக பேசப்பட்டதாக சொல்கிறது. சோ அங்க போனாங்கன்னா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவில் அவர்களுடன் போய் சேர்ந்து அவர்களுக்கு என்ன பயன்? ஏன்னா இது நடக்க போறது பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ். அந்த பார்லிமெண்ட்ல இருக்கும்போது எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அந்த கட்சியுடன் இருந்தால்தான் அவர்களுக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கு. ஸோ அவர்களுக்கு வேறு ஸ்மார்ட்டான மூவ், வேற வழி இல்லாத மூவ் என்று சொன்னால் அவர்கள் NDA உடன் இருப்பதுதான் அவர்களுக்கு லாபம். இதேதான் பாமகவுக்கும் பொருந்தும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுகவில் இருந்து அவர்கள் வின் பண்ணா கூட 39 எம்பிக்கள் இன்னைக்கு எப்படி டெல்லிக்கு போயிட்டு வராங்களோ சும்மா போய் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். அது தவிர அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஆனால் பாஜக NDAவில் இருந்து வரக்கூடிய அனைத்து எம்பிக்களிலும் நிச்சயமாக பல எம்பிக்களுக்கு இந்த முறை தமிழகத்திலிருந்து மந்திரி சபையில் வாய்ப்பு கொடுப்பார் பிரதமர். அந்த மாற்று கருத்தில்லை. சோ இந்த மாதிரியான தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் கரெக்டாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், அதை கட்டமைக்க வேண்டும் என்றால் அவர்கள் NDA கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தால்தான் இதெல்லாம் சாதகம். சோ இவர்கள் 2 பேரும் இங்கேதான் இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.